ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி கிருத்திகை அன்னைக்கு டேவே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டல்லான நாளை கூட எனர்ஜெட்டிக்காக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற கெப்பாசிட்டி பூக்களுக்கு அதிகமாகவே இருக்குது. எங்கள் ஊர் சைடில் பூ வைக்கிறதுக்கு பூக்குத்துற பின்னை விட பின்னூசி தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ரோஸாக இருக்கட்டும், செண்பகமாக இருக்கட்டும், இல்லை மல்லிகை முல்லை எதாக இருந்தாலும் வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அது பூ வந்து சீக்கிரமாக கீழே விழுந்தாது. பின்ன இருந்துச்சு அப்படின்னா பூவோட வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துரும். அதனாலேயே வந்து நாங்கள் எல்லோரும் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவோம். வீக் டேஸில் பூஜை ரூம் வேலையெல்லாம் என்னோடது. ஆனால் கம்பல்சரியாக சனிக்கிழமை அன்னைக்கு பூவை மாற்றுறது, ஃப்ரெஷ்ஷான பூ வைக்கிறது, தீபம் பற்ற வைக்கிறது, இதெல்லாம் வந்து பிரணவோட வேலை. ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால ஸ்வீட் ஏதாவது செய்வோன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். எப்போவுமே வந்து பாகு காய்ச்சி தான் வந்து சக்கரை பொங்கல் செய்வேன். ஆனால் இந்த தடவை வந்து வெள்ளத்தை அப்படியே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக உள்ளே போட்டுட்டேன். இந்த வெள்ளம் ரொம்ப க்ளீனாக வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இருந்தது. அதனால் வந்து டைரெக்டாக சேர்த்துட்டேன். இப்படி வெள்ளத்தை வந்து டைரெக்டாக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கீழே அடிப்பிடிக்காமல் வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெள்ளத்தை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நல்லா உருகி பொங்கலோட கலரே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஈவன் டேஸ்ட்டுமே கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரியே இருந்துச்சு. வேலுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பஞ்சாமிரதமும் செஞ்சு வச்சுட்டேன். நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் நெய், வாழைப்பழம் மட்டும் போட்டு ரொம்பவுமே சிம்பிளான அபிஷேகம் தான். ஆக்சுவலாக இந்த வேல் வாங்கின பர்பஸே வந்து பிரணவை இந்த அபிஷேகம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பாலில், 2வது அபிஷேகம் விபூதியில், 3வது அபிஷேகம் சந்தனத்தில், 4வது தேனில், 5வது பஞ்சாமிரத அபிஷேகம். நான் பக்கத்துலேருந்து ஒன்றொன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்க பிரணவ் தான் அபிஷேகம் எல்லாமே பண்ணான். ஆக்சுவலாக வேல் வாங்கின அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த வேல் உனக்காக நீ ஸ்பெஷலாக பூஜை பண்ணுங்கிறக்காகவே வாங்கின வேல். ஸோ இதை வந்து நீ தான் கேர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிற அன்னைக்கு பொறுமையாக உட்காந்து செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அவனுமே கரெக்டாக நான் சொல்கிற அன்னைக்கு பொறுமையாக அதை செய்கிறான். ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஆனால் வாங்கும் போதே வந்து தெரியும் இது பிரணவ் தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவனுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங் 8 to 9 எல்லாம் வந்து அந்த சுக்கிரவார டைமிங் எல்லாம் செட் பண்ணி நான் வச்சிருந்தேன். இதே வேலுக்கு அபிஷேகம் நான் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணியிருந்திருப்பேன். பிரணவை வச்சு பண்ணுறதுனால ஏதாவது ஒரு ரீசன்னால ஒன்று விளையாட போயிடுவான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க வீட்டில் இருப்பான். இந்த மாதிரி கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த டைம் பார்த்து அவன் ஏதாவது இடத்துல மாறி இருக்கிறதுனாலேயே வந்து மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ராபப்ளி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இனிமேல் மிஸ் ஆகாமல் பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் நானே. அதுக்கு முருகரோட ஆசீர்வாதம் கட்டாயம் வேணும். ஃபஸ்ட்டு வேல் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன், பிரணவ் இதெல்லாம் செய்வானா, இவனை எப்படி இதெல்லாம் உட்கார வச்சு செய்ய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸ்மூத்தாக ஆட்டோமேட்டிக்காக இந்த அபிஷேகங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில். ஃபியூ வீக்ஸுக்கு அப்புறம் அவன் இதை ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்குவான். நீங்கள் அதை பற்றி அவ்வளோ பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு அபிஷேக பூஜை தான் நான் வேலுக்கு பண்ணியிருக்கேன்.